டு ஆல் கேர்ள்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட் அஃபெக்டிவ் டிஸார்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த எமோஷன்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் இன் டூ மெயின் டைப்ஸ். அஃபெக்ட் ஒன்று, மூடு ஒன்று. அஃபெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் எ ஷார்ட் லிவ்டு எமோஷனல் ரெஸ்பான்ஸ் டு அன் ஐடியா ஆர் ஈவெண்ட். ஸோ எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபெக்ட்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து அது இருக்கும். இருந்தாலும் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐடியாவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஈவெண்ட் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை இவங்களுக்கே ஒரு ஐடியா வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் வந்து அஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் எ சஸ்டெயின்டு அண்டு பெர்வசிவ் எமோஷனல் ரெஸ்பான்ஸ் விச் கலர்ஸ் ஆர் த ஹோல் லைஃப். அதாவது நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே, நம்மளோட சைக்காட்ரிக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட மென்டல் சம்மந்தப்பட்ட லைஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மூடு வந்து நம்மளா கூட தொடர்ந்து வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ எமோஷனல் ரெஸ்பான்ஸாக இருக்கலாம், அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் வரலாம், எமோஷனல் அவங்களோட பர்சனாலிட்டி மாறலாம். ஸோ அந்த மூடுங்கிறது எது வேணாலும் மாறும். ஸோ நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சர்டைன் பீரியட் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, according to these definitions, depression and mania are mood disorder are not affective disorder as they have here been called here so frequently in the past. ஸோ பார்த்தீங்கன்னா, மூட் டிஸார்டர்ஸில் வந்து ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்க, டிப்ரெஷனும் மேனியாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாஸ்ட்டு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து மூட் டிஸார்டர் தான், அஃபெக்டிவ் டிஸார்டர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனியா, டிப்ரெஷன் ரெண்டுமே வந்து மூடு சம்மந்தப்பட்ட டிஸார்டர் தான், அஃபெக்டிவ் டிஸார்டர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது பாஸ்ட் டென்ஸில் வந்து என்னென்னலாம் அவங்களுக்கு நடந்ததோ அதை பற்றின மூடு வந்து அவங்களுக்கு அப்பப்போ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இதை மூடு டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போக்ராட்டஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, காயின் த டேர்ம் ஏ மெலன்கோனியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெலன்கோனியாலாம் என்ன அப்படின்னு சொன்னால் மனச்சோர்வு. அதாவது பார்த்திங்கன்னா, அவங்களோட மூடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிப்ரெஸ்டாக இருக்கிறது, அதான் வந்து பார்த்திங்கன்னா மெலன்கோனியா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஜூல்ஸ் ஃபெரால்ட், அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் பிகம் ஏ டிப்ரெஸ்ட் அண்ட் எலக்டட் ஏ சைக்ளிக் ஃபேஷன் நவுன் அஸ் ஏ ஃபோலிக் சர்ப்ளைஸ். அதாவது பார்த்திங்கன்னா, இவங்களோட ஐடியாஸ், அதாவது சேம் டெலியூஷன் ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இவங்களோட மூடு வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கர்ல் லுடன் கேலபன், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, said that these episodes are the different stages of the same disease process which is called a cyclothymia. So cyclothymia என்னன்னு சொன்னால், swing of mood between the different and election up and down the emotional events. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அப்லேயும் இருக்கலாம், இல்லாட்டி டவுன்லேயும் போகலாம். ஸோ அவங்களோட ஸ்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எபிசோட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மாறிக்கிட்டே இருக்கும், ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரே விதமாக இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆனால் எமோஷன்ஸ் வந்து ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்விங் அது மிதக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் அக்ரெஷனாக இருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க, அப்புறம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட மூடு சேஞ்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எமில் கெரப்லின், அவங்க வந்து கடைசியாக வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க, மூட் டிஸார்டர் ஆர் ஐடென்டிக்கல் இன் சர்டைன் வேஸ் இஸ் கால்டு அண்டர்லைங் த இல்னஸ் அண்ட் ஏ மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ். ஸோ பார்த்திங்கன்னா மேனியா, டிப்ரெஷன் ரெண்டுமே சேர்ந்து வர்றது மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு சிம்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ மூடும் சரி அஃபெக்ஷன்ஸும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேம் டிசீஸ் கண்டிஷன், அதாவது சேம் சைன்ஸ் சிம்டம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இவங்க 4 பேருமே வந்து ஒவ்வொரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஃபெக்டிவ் டிஸார்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் குரூப் ஆஃப் டிஸார்டர்ஸ் கேரக்டரைஸ் பை ஏ டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மூட் அக்கம்பனிட் பை ஏ full or partial manic or depressive syndrome that is not due to any other physical or mental disorder. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் டிஸார்டர் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மூடு, அதாவது மூடு வந்து டிஸ்டர்ப் ஆகிறது மட்டும் தான் இதோட மீனிங் அப்படின்னு சொல்ல முடியாது. அக்கம்பைன்டு பை த ஃபுல் ஆர்
பார்ஷியல் மேனிக் டிப்ரெசிவ் சின்ட்ரோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேனிக்கும் இருக்கும், டிப்ரெஷன் அதோட சின்ட்ரமும் வந்து இது கூடவே வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட் டியூ டு எனி அதர் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் டிஸார்டர். அதாவது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலும் மென்டல் டிஸார்டர். ஸோ இது ரெண்டுமே வந்து இது சம்மந்தப்பட்டதுனால மூடு வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் டிஸார்டரால் கூட இவங்களுக்கு மேனியாக இருக்கலாம், டிப்ரெஷன் வந்திருக்கலாம், இல்லை மென்டல் டிஸார்டர்லேயே கூட வந்து அவங்களுக்கு மேனியாவும் டிப்ரெஷனும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்சிடென்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்டு ஹெல்த் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2001 வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. தேர் ஆர் 121 மில்லியன் பீப்புள் வேர்ல்டு வைட் சஃபரிங் தம் ஃப்ரம் டிப்ரெஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ரெஷனுங்கிறது எல்லாருக்குமே சர்வசாதாரணமாக போயிடுச்சு இல்லையா. ஸோ ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றிய டிப்ரெஷனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கிங். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு விஷயம். ஸோ எது நடந்தாலும் அதை பற்றின திங்கிங் வந்து எப்போ நமக்கு அதிகமாகுதோ அதுதான் வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 121 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மை தான். ஸோ இதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ICD-10 வந்து இருக்குது. த மூட் டிஸார்டர் கிளாசிஃபைட் ஆஸ் ஃபாலோஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா மேனிக் எபிசோடுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிக்ரண்ட் டிப்ரெசிவ் டிஸார்டர். அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பைபோலார் மூட் டிஸார்டர். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா பெர்சிஸ்டன்ட் மூட் டிஸார்டர். ஃபிஃப்த் ஒன் டிப்ரெசிவ் எபிசோடு அண்ட் அதர் மூட் டிஸார்டர். ஸோ பார்த்திங்கன்னா இத்தனை மூட் டிஸார்டர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம இவ்வளோ தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம வந்து இதோட ஈட்டியாலஜி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஈட்டியாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஈட்டியாலஜி மூட் டிஸார்டர் இஸ் ஏ கரண்ட்லி அன்னோன். ஸோ இதோட ஈட்டியாலஜி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எதையும் வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. செவரல் தியரிஸ் ஹேவ் பீன் ப்ரொபவுண்டு விச் இன்க்ளூட்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதோட ஈட்டியாலஜி கரெக்டான ஒரு இது வந்து சொல்ல முடியாது. இதனால தான் வந்து மேனியா வந்துச்சு, இதனால தான் டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்னு வந்து கரெக்டான ஒரு காசஸ் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கிளினிக்கல் பிக்சர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனியா அண்டு டிப்ரெஷன். ஸோ நம்ம வந்து மூட் டிஸார்டரில் வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து மேனியாவும் இருக்கலாம், டிப்ரெஷனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேனியா டிப்ரெஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் மேனியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் சைக்கோசிஸ் த சிம்டம் ஆஃப் விச் ஆர் டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் தோஸ் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷனல் சைக்கோசிஸ் சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனால் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுறது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டால் வந்து இவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க, மூட் அஃபெக்ட் ஆகுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்கிறது ட்ராமேட்டிக்கலி ஆப்போசிட் ஆஃப் தி டிப்ரெஷன். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனியாவும் டிப்ரெஷனும் ஆப்போசிட் இதில் தான் இருக்கும். ஆனால் சைன்ஸ் அண்ட் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கிராஜுவலாக வந்து வேணால் ஒத்து போகும், ஆனால் மேக்ஸிமம் ஆப்போசிட்டில் தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a manic episode is defined as a distinct period at least a week or less is hospitalized during which there is abnormally and persistently elevated expensive or irritable mood. ஸோ பார்த்திங்கன்னா இதோட மூடு வந்து பார்த்திங்கன்னா எலிவேட் ஆகிருக்கும், ரொம்ப வந்து இரிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களோட மூடு வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் பீரியட் வரைக்கும் தான் ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிள் பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா இதோட ட்ரையட் ஆஃப் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, எலிவேஷன் ஆஃப் மூடு இருக்கும், அப்புறம் ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கும், அப்புறம் இன்க்ரீஸ்டு சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி. ஸோ எலிவேஷன் ஆஃப் மூடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மூடு வந்து மாறுறது. ஸோ நம்மளோட மூடு வந்து அப்பப்போ வந்து எலிவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு இடத்துல வந்து நிலையாக வந்து இல்லாமல் மூடு வந்து ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் மாறிக்கிட்டே இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் ஆஃப் மூட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது எலிவேஷன் ஆஃப் மூடு மாறும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மூடு மாறுறதால ஐடியாஸ் அதோட திங்கிங்கை வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட திங்கிங் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஒரு சினிமா தியேட்டரில் இருக்கிற மாதிரி, ஒரு மாலில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஐடியாஸ் வந்து மாறிக்கிட்டே போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகிடும். ஸோ மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாகிட்டே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனியா இஸ் கேரக்டர்ஸ் பை எ ட்ரையட் ஆஃப் சிம்டம்ஸ் விசுவலைசேஷன் வந்து பார்த்தோம். elevation of mood, flight of ideas and increased psychomotor activity. These are some patients who are suffering from attacks of mania or depression
altering with each other and syndrome is called a manic depressive psychosis or cyclic psychosis. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சிண்ட்ரோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது சிம்டம் வந்து ஓரளவுக்கு வந்து கிராஜுவலாக வந்து ஒத்து போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் அல்லது சைக்ளிக் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இதோட காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் கிளியர்லி எஸ்டாப்ளிஷ்டு, நோ சிக்னல் ஃபேக்டர் இஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு இதுதான் ஒரு ஃபேக்டர், அதாவது சிங்கிளாக இதுதான் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த காசஸ் ஆஃப் மேனியா அண்ட் டிப்ரெஷன் ஆர் சிமிலியர். Personality of patients suffering from mania is hypomanic, extroverted individuals who are happy go lucky type. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப்போமேனிக்காக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் த காசஸ் ஆஃப் மேனியா அண்ட் டிப்ரெஷன் ஆர் சிமிலர். ஸோ இவங்களோட காசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இவங்களோட பர்சனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஹைப்போமேனிக்காக இருக்கும். ஸோ மேனியாவோட ரொம்ப வந்து கம்மியாக வந்து பர்சனாலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹாப்பி கோ லக்கி டைப், அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லா வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து கொண்டு போவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அழுதாலும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி அழுவாங்க. ஸோ சிரிக்க வேண்டிய விஷயத்துக்கு வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, அழுக வேண்டிய விஷயத்துக்கு வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். இதோட பேத்தோபிசியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கோபேத்தாலஜி நாட் கிளியர்லி understood. Mania is a denial stage against underlying the depression. ஸோ பார்த்தீங்கன்னா நாட் கிளியர்லியாக ஏதாவது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் வந்து பார்க்க முடியாதுன்னு முன்னாடியே சொன்னோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டினியல் ஸ்டேஜ், மேனியா இஸ் ஒரு டினியல் ஸ்டேஜ் அகென்ஸ்ட் அண்டர்லைங் த டிப்ரெஷன். ஸோ பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமானால் மட்டும்தான் மேனியா வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்போமேனியா இருக்கும், அப்புறம் மேனியா வித்தவுட் சைக்காட்டிக் சிம்டம்ஸ். பார்த்தீங்கன்னா சைக்காட்டிக் சிம்டம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ பிரெயின் வந்து நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பிரெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ அதை வந்து ப்ராசஸ் ஆன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சஃபர் ஆகிறது தான் சைக்கோட்டிக் சிம்டம் வந்து நமக்கு வந்து வெளிப்படையாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனியா வித் சைக்காட்டிக் சிம்டம், மேனிக் வித் அன்ஸ்பெசிஃபைடு. ஸோ இதுதான் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாத ஒரு மேனியா வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் டிகிரி ஆஃப் மேனியா வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த டிஸ்டிங்ஷன் இஸ் யூஷுவலி made between the mild and severe case, the former being classified as hypomania and the latter as acute mania or hypermania அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸாக வந்து பிரிக்கிறாங்க, ஹைப்போமேனியா ஹைப்பர்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இதில் ஹைப்போமேனியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா a clients have a mild hypoperia, the rapid shift from a one idea to another. அதாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஐடியாலேருந்து இன்னொரு ஐடியாவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருப்பாங்க, அதுதான் யூப்போரியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹைப்போமேனியா பேஷண்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கம்டன்ஸ் ஸ்பீச் அண்டு டெண்டன்சி டு விட்டி. ஸோ ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா சரசமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ஒரு மீனிங்கும் இருக்காது. ஸோ மீனிங்லெஸ்ஸான ஒரு பேச்சாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹைப்பர்மேனியா வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா கிளையன்ட்ஸ் ஹேவ் ஏ கிரேட்டர் ப்ரெஷர், the more disconnected speech is increased distractibility and clang association. ஸோ பார்த்தீங்கன்னா ஹைப்பர்மேனியாவில் வந்து பேஷண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிரேட் ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ டிப்ரெஷனுக்கு எவ்வளோ ரொம்ப அதிகமான டிப்ரெஷனில் இருந்தால் பேஷண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க, மோர் ப்ரெஷராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோர் டிஸ்கனெக்டட் ஸ்பீச். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு பேசிகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகி நின்றுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இப்போ பேசிகிட்டு இருக்க ஒரு திங்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி பேச மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஈவெண்ட்டுக்கு வந்து வேறு விதமான பேச்சு வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்டிபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கிளாங் அசோசியேஷன். ஸோ பார்த்திங்கன்னா சத்தமாக பேசுறது, நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமாக பேசுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மூடு வந்து எலிவேஷன் ஆகிறது. ஸோ மூடு வந்து எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹைப்போபீரியான்னு சொல்கிறாங்க. ஸோ மைல்டு எலிவேஷன் இருக்கும். ஸோ அப்படின்னா பார்த்திங்கன்னா இன்டென்ஸ் எக்ஸைட்மெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருப்பாங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு மூடை வந்து வச்சுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டு மேனியாவில் வந்து இருக்கிறவங்க செகண்டில் ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க.
ஸோ இன்டென்ஸ் ஹாப்பினஸ், கிரேட் ஹாப்பினஸ், எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். ஸோ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தா எலக்கேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா சிவியராக இருக்கிற மேனியா வந்து சிவியராக இருக்கிறது, மூட் டிஸார்டர் வந்து சிவியராக இருக்கிற பேஷண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்புறம் எக்டாசி வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிவியரு. அப்புறம் இரிட்டபிள். ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இரிட்டபிளான ஒரு சுச்சுவேஷனுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா எந்த மூடு எப்படி மாறுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூடு எலிவேஷன் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைக்கோமோட்டார். ஸோ சைக்கோமோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சைக்கோமோட்டார் activity is often increases sociability, recklessness, driving, foolish business investment and process sexual behavior. ஸோ பார்த்தீங்கன்னா சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட மென்டலி டிஸார்டரால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மென்டலாக ஒரு ஸ்டேபிள் அவங்களுக்கு இல்லைங்கிறதால பார்த்திங்கன்னா அவங்களோட சேஞ்சஸ், பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து மாறுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சோஷியல் அபிலிட்டி, அதாவது சோஷியல் வித்ராவல் வந்து நிறைய வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேக்லெஸ் டிரைவிங். ஸோ கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, ஸோ வண்டி எடுத்தால அந்த மாதிரி ஒரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபூலிஷ் பிஸ்னஸ். ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸோ லாஸ் மாதிரி வர மாதிரி பண்ணுறது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் வந்து ப்ராமிஸ் செக்ஷுவல். ஸோ ஒழுங்கற்ற ஒரு செக்ஷுவல் பிஹேவியர் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பீச் இஸ் டைப்பிக்கலி லவுடு, ரேப்பிடு அண்ட் டிஃபிகல்ட் டு இன்டர்பிரேட். தட் இஸ் எஸ் ப்ரெஷர் ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பீச்சை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சத்தமாக பேசுகிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக பேசுகிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறது. ஸோ அது மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ரேதர் தென் மீனிங்ஃபுல் கன்செப்ஷன் ரிலேஷன்ஷிப் மே கவுன் ஏ வேர்டு சாய்ஸ் கிளாங்கு. ஸோ பார்த்திங்கன்னா அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கன்செப்ஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மீனிங்லெஸ் வேர்டாக வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சத்தமாக பேசுகிறது அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் திங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் ஆல்சரேட்டட் ஸ்பீச் வித் abrupt changes from a topic to topic usually based in understandably association. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வேர்ட்ஸ் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேர்டில் அப்படியே மிஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அடுத்த வேர்டுக்கான இதை பேசுகிறது. ஸோ அந்த வேர்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமலே அடுத்த ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம பேசுகிறது. ஸோ கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே தாண்டி போய் பேசுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ். ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாப்பிக்கு மாறி அப்படியே போய் பேசுறது, அந்த மாதிரியான ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ அட்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்டபிலிட்டி யூஸ்வலி ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கவனச்சிதறல் வந்து கண்டிப்பாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ்டு நீட் ஃபார் ஸ்லீப். ஸோ அவங்க சரியான தூங்க மாட்டாங்க. அப்புறம் செல்ஃப் ஒர்த்து. ஸோ பார்த்திங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் லயபிலிட்டி ஆஃப் மூடு வந்து சேஞ்சஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் லிபிடோ இஸ் ஆஃப்டன் இன்க்ரீஸ். ஸோ பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அர்ஜஸ். ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டயக்னோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியலபிள் டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி, மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் தான் எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ரெஸ்பான்ஸ் யூஷுவலி வித் ஏ ஃபுல் ரெமிஷன் ஹெல்ப் டயக்னோசிஸ் ஃபார் தி அஃபெக்டிவ் டிஸார்டர் லெபார்ட்டரி டெஸ்ட். ஸோ பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மட்டும் இதுக்கு எடுக்காமல் நம்ம லெபார்ட்டரி டெஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக இது வந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎஸ்டி, ஸோ டெக்ஸாமெத்தசோன் சப்ரசன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ யூஸ் டு அசஸ் ஏ அட்ரினல் கிளாண்ட் ஃபங்க்ஷன் பை மெஷரிங் த ஹவு கார்டிகால் லெவல்ஸ் சேஞ்ச் இன் ரெஸ்பான்ஸ் டு ஏ ஓரல் டோசஸ் இன்ஜெக்ஷன் பை த டெக்ஸாமெத்தசோன். இட் இஸ் ஏ டைபிக்கலி யூஸ் டு டயக்னோஸ் ஏ குஷிங் சிண்ட்ரோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் கிளாண்ட்லேருந்து டெக்ஸாமெத்தசோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து சுரந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அதை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து எவ்வளோ கார்டிசால் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து ரெகுலாரிட்டி பண்ணுறது. ஸோ பிரெயினுக்கு தேவையான பேத்வேஸை வந்து கொடுக்குறது. ஸோ பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் வேவ்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த டெக்ஸாமெத்தசோன் தான். ஸோ அந்த டிஎஸ்டியை நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நியூரான்ஸ் வந்து இம்பல்சஸ் ஆகுது, எந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பாசஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பேஷண்ட் வந்து எவ்வளோ மேனிக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தைராய்ட் ட்ராபிக் ரிலீசிங் ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தைராய்ட் டெஸ்ட்டுக்கான ஒரு ஸ்டிமுலேஷன் டெஸ்ட்டு தான். ஸோ தைராக்சினுங்கிற ஹார்மோன் வந்து எந்த அளவுக்கு வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் கிளாண்ட். ஸோ தைராக்ஸுங்கிறது தைராய்ட் கிளாண்ட்லேருந்து வந்து சுரக்குது. ஸோ இது வந்து டெக்ஸாமெத்தாசோன் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் கிளாண்ட்லேருந்து வருது. ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட்லேருந்து வந்து சுரக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மள ஹார்மோன் இம்பேலன்ஸாக கூட இந்த மாதிரி டிப்ரெஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்க்கணும். அப்புறம் ஆல்ட்ரேஷன் இன் ஸ்லீப். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க டயக்னோசிஸில். அடுத்து இதோட காம்ப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு, ஃபினான்ஷியல் லாஸஸ்ஸு, இல்லீகல் ஆக்டிவிட்டி, செக்ஷுவல் ப்ராஸ்மிஸ்கிட்டிவ், அசால்ட்ஸ் அண்ட் சூசைடு, ஹோமோசூசைடு அண்ட் ட்ரக் அப்யூஸ். ஸோ இந்த காம்ப்ளிகேஷனாக கூட இந்த டிஸார்டர் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதோட மேனேஜ்மெண்ட்டை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து மஸ்ட்டு இதுக்கு. அப்புறம் அப்நார்மல் பிஹேவியர் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் லாஸஸ்ஸு, லாஸ் ஆஃப் கேன்சரு, ஃபேமிலி டிஸ்ட்ரிக்ஷன் அண்டு டெலிரியஸ் மேனியா நீட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிக்கேஷன் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்கணும். ஸோ மெடிக்கேஷன் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இதோட மெடிக்கேஷன் ஃபஸ்ட் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நியூரோஎப்லிட்டிக். ஸோ நியூரோஎப்லிட்டிக் ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூரோஎப்லிட்டிக் ட்ரக்ஸோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக்ஸாக சச்சஸ் ஆலோப்ரிடால் அண்டு குளோரோப்ரோமைசின் டென் டு பிளாக் டோபமைன் D2 ரிசெப்டார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோபமைன் D2 ரிசெப்டாரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இதோட வேலை. ஸோ அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு வந்து இது வந்து கொடுக்குறோம். இந்த டோபமைன் வந்து கொடுக்கறதுனால தான் இந்த ட்ரக்கை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிசைக்காட்டிக் தாட்டியா ஒர்க் ஆஃப் தி ஆல்ட்ரிங் த அஃபெக்ட் ஆஃப் எ சர்டைன் கெமிக்கல்ஸ் இன் த பிரெயின் கால்ட் எ டோபமைன். அதாவது பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் கெமிக்கல் வந்து செக்ரேட் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டோபமைன், செரோட்டின் அண்டு நார்அட்ரினலின் அண்டு அசிட்டோகோலின். ஸோ அது மட்டும் இல்லாமல் தீஸ் கெமிக்கல்ஸ் ஹேவ் ஏ எஃபெக்ட் ஆன் ஏ சேஞ்சிங் யுவர் பிஹேவியர். ஸோ இந்த கெமிக்கல்ஸ்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறது, மூட் அண்டு எமோஷன்ஸ். ஸோ இதில் வந்து டோபமைன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கெமிக்கல் தட் த மெடிசன் இஸ் நாட் எஃபெக்ட் ஆன். ஸோ பார்த்திங்கன்னா டோபமைன் வந்து பார்த்திங்கன்னா மூடை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணுறது, நம்மளோட பிஹேவியரும் மூடை வந்து ரெகுலேட் பண்ணுறதால இந்த நியூரோஎப்லிட்டிக் ட்ரக்கை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து லித்தியம். ஸோ லித்தியம் வந்து அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளுட்டமேட் இஸ் ஏ எக்ஸைட்டி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எலிவேட் பண்ணுது. ஸோ மேனியாவே வரவிடாமல் இது வந்து தடுக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் வந்து கொடுக்குறாங்க. இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நர்வ் செல்ஸ் கனெக்ஷன் இன் ஏ பிரெயின் ரெஜிமெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நர்வ் செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் பண்ண வைக்குது. ஸோ அதை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு இந்த லித்தியம் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லித்தியம் அதனால் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தட் ஆர் இன்வால்வ் இன் ஏ ரெகுலேட்டிங் அண்டு மூட் திங்கிங் பிஹேவியர். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட மூடையும் திங்கிங் பிஹேவியர் இது எல்லாமே ரெகுலேட் லித்தியம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ட்ரக்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோசேஜ் ஃப்ரம் த இது 900 mg for 1800. ஸோ எவ்வளோ ml கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கார்போமைசின். ஸோ கார்போமைசின் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஒரு சோடியம் சேனல் பிளாக்கரு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இட் பைண்ட்ஸ் ஏ பெர்மனெண்ட்லி இது வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் there is a inactive conformation. ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட் மாதிரி இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து வோல்டேஜ் பிரெயினுக்கு வந்து எந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து போகணும், எந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணணும், ஸோ எந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணணும் எலக்ட்ரான்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் கேட்டு மாதிரி வந்து இந்த சோடியம் சேனல் பிளாக்கர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் பை ரிடியூசிங் அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இந்த பிரெயின். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக இப்போ வந்து மென்டல் டிஸார்டர்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி அப்நார்மலாக இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து பிரெயினுக்கு போகாமல் தடுக்கிறதுனால இந்த கார்போமைசின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர் ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் வால்ப்ரேட். ஸோ வால்ப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா காபா வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரெயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ காபானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா
ஒரு நிமிஷம். ஸோ அது முன்னாடி லித்தியமில் ஒன்று சொல்கிறேன். என்எம்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான், அதுக்கு வந்து லித்தியமில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் மெத்திலைன் அண்டு டி ஆஸ்பிரேட் ரிசெப்டார். ஸோ என் மெத்திலைன் அண்டு டி ஆஸ்பிரேட் ரிசெப்டார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காபானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காபானா வந்து பார்த்தீங்கன்னா காமா அமினோ பையூட்ரிக் ஆசிட். ஸோ பார்த்தீங்கன்னா அமினோ பையூட்ரிக் ஆசிட், காமா அமினோ பையூட்ரிக் ஆசிட் தான் காபா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிரெயினில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ண வைக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாடியில் வர, நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, நம்ம பாடியில் வர நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சோடியம் வால்ப்ரேட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர். ஸோ இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர் வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோயர் யுவர் பிளட் ப்ரெஷர். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிங் த கால்சியம் ஃப்ரம் என்ட்ரிங் த செல்ஸ் இன் யுவர் ஹார்ட் அண்டு arteries. Calcium causes the heart and arteries the contract more strongly by blocking the calcium channel blockers allow the blood vessel to relax and open. ஸோ பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து லோவர் ஆகுது. ஸோ நம்மளோட பிளட்டில் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து லோவர் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தேவையான கால்சியம் வந்து கிடைக்காம போயிடும் ஹார்ட்டுக்கும், அப்புறம் ஆர்ட்ரிஸ்க்கு வந்து கிடைக்காம போயிடும். ஸோ இப்போ அது ஓவர் எக்ஸஸாக இருந்தது, ஸோ கிடைக்காம போனாலும் ஓவர் எக்ஸஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் சேனல் பிளாக்கரை வந்து நம்ம கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகி கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸை கொடுப்பாங்க. அப்புறம் அமாக்ஸ்பெயின். ஸோ அமாக்ஸ்பெயின் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் த மென்டல் பிஹேவியர். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டான வந்து பார்த்திங்கன்னா மென்டல் பிஹேவியர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல அமாக்சின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பினெட்டைன் வந்து எது கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த சர்டைன் டைப் ஆஃப் சீசர். இது வந்து சீசருக்கான ஒரு இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எது கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கன்வல்சன்ட் டிக்ரீஸிங் த அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இந்த பிரெயின். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இந்த பிரெயின். அதனால தான் இந்த பினெட்டைனும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லா ட்ரக்ஸும் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன், இதையும் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி விட்றேன், சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இசிடி தெரப்பி வந்து கொடுக்கணும். ஸோ இசிடி தெரப்பி வந்து எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டட் இன் அக்யூட் மேனியா 6 to 8 conversions spread out the over a period of 3 weeks are sufficient. ஸோ பார்த்தீங்கன்னா இசிடி தெரப்பி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து 6 to 8 conversions spread out அது ஓவர் த பீரியட் ஆஃப் 3 or 4 weeks. ஸோ பார்த்தீங்கன்னா 3 to 4 weeks வந்து நம்ம வந்து இசிடி தெரப்பி வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இசிடினா உங்களுக்கு என்னென்னு தெரியும், எலக்ட்ரோ கன்வல்ஷன் தெரப்பி இல்லையா. ஸோ அதை வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து சைக்கோ தெரப்பி. ஸோ சைக்கோ தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் டு கரெக்ட் த அண்டர்லைங் த சைக்கோபேத்தாலஜி ஆஃப்டர் த ஆக்டிவ் சிம்டம்ஸ் ஹவ் பீன் எ கண்ட்ரோல். இன்டர்பர்சனல் தெரப்பி, கோக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி ஆர் ஷோவிங் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தெரப்பீஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இன்டர்பர்சனல் தெரப்பீஸுங்கிற போது பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம அடுத்தவங்க கிட்டே இருந்து பழகிறது, ஸோ எந்த டைமில் வந்து எப்படி பேசணும், ஸோ எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் கோக்னேட்டிவ் தெரப்பி. ஸோ கோக்னேட்டிவ் தெரப்பிங்கிற போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிவாற்றல் சம்மந்தப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எப்படிலாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், எப்படி க்ரியேட்டிவ் நேச்சரை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கோக்னேட்டிவ் தெரப்பியில் சொல்லுவோம். அப்புறம் பிஹேவியர் தெரப்பியில் எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், பேஷண்ட்டை வந்து எப்படி பிஹேவ் பண்ண வைக்கிறது, ஸோ அது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டாக வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நர்சிங் கேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா plan activities that remove a patient group and reduce the exposure to stimuli. ஸோ பார்த்தீங்கன்னா குரூப்பாக பேஷண்ட்டை வந்து இது பண்ண வைக்காம தனியாக வந்து அவங்களுக்கு சொல்ல வச்சு அவங்களுக்கான ஆக்டிவிட்டி என்னவோ அதை வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பி கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆனஸ்ட் ஃபார் ஆல் டைம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனஸ்ட்டாக வந்து அவங்கக்கிட்ட வந்து பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளான் ப்ரீஃப் பீரியட்ஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் தட் டு நாட் நீட் எ கண்டினியூஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஒரு எபிசோட் கொடுத்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து கொண்டு வரணும். ஒரேவியாக எல்லா கான்சன்ட்ரேஷனும் கொடுக்குவார். ஏன்னா ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு இல்லையா, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதால இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் டு யூஸ் எக்ஸஸ் எனர்ஜி. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் வந்து கொடுத்து அவங்க எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ண சொல்லணும். பி கைண்ட் அண்ட் ஃபர்ம் வித் பேஷண்ட்டு.
ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பால் தான் நம்ம வந்து சொல்லி பேஷண்ட்டுக்கு புரிய வைக்கணும். செலக்டட் நியூட்ரியஸ் ஃபுட்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் பர்சனல் ஹைஜீன் வந்து கரெக்டாக பண்ணணும். ப்ராப்பராக வந்து ட்ரெஸ் கோடிங் வந்து கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். அப்புறம் வந்து லிசனிங் ரிப்போர்ட் அப்நார்மல் பிஹேவியர் டு சுப்பீரியர் அண்ட் ட்ரீட்டிங் சைக்காட்ரிஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்நார்மலாக தெரிஞ்சதுன்னா சைக்காட்ரிஸ்ட்டை வந்து நம்ம வந்து பேசணும். அடுத்தது அப்சர்வ் சேஞ்சஸ் வித் ட்ரீட்மெண்ட்டு, அவாய்டு ஆக்டிவ் ஆப்போசிஷன், ரீஅஷூர் பட் பி கேர்ஃபுல். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் பார்த்தோம், மேனிக் டிப்ரெஷன். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர், பிபிஏடி அப்படின்னு சொல்லுவோம், பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர். ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபோலார் டிஸார்டர் யூஸ் டு call a manic depression as a older name suggests someone with a bipolar disorder will have a severe mood swing. This usually lasts a several weeks or months and far beyond what a normal person experience there are. ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் வந்து மேனிக் டிப்ரெசிவ் தான் இதையும் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதே வந்து சிவியர் ஆகிடுச்சு. ஸோ 6 மந்த்துக்கு மேலே நிறைய இருக்குது, செவரல் வீக்ஸ் நிறைய இருக்குது, ஸோ மந்த்து நிறைய இருக்குது அப்படின்னா அதை வந்து பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. லோ அண்டு டிப்ரெசிவ், ஃபீலிங் ஆர் இன்சிடென்ட் டிப்ரெசிவ் வந்து டிஸப்பியர். ஸோ பார்த்திங்கன்னா லோவாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், டிப்ரெஷன் கம்மியாக இருக்கணும். ஹையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸில் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மிக்சடு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஸ்டு மூடாகவும் இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க, ஓவர் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா டிப்ரெஸ்டு மூடாக இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஆனால் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஓவர் ஆக்டிவிட்டியாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைபோலார் disorder affects a men and women equally. It usually starts between the ages 15 to 25 years. ஸோ 15 to 25 இயர்ஸில் வந்து இதோட அஃபெக்ஷன் வந்து நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. த எக்ஸாக்ட் காஸ் இஸ் அன்னோன். ஸோ எக்ஸாக்டாக காசு எதுவும் சொல்ல முடியாது. பட் இட் அக்கர்ஸ் மோர் ஆஃப்டன் இன் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் வித் பைபோலார் டிஸார்டர். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸார்டர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In most people with a bipolar disorder, there is a no clear cause the manic or depressive episode. ஸோ பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் காஸ் எதுவுமே இதுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. த ஃபாலோயிங் மெனி ட்ரைகர் எ மேனிக் எபிசோடு இன் பீப்புள் வித் பைபோலார் டிஸார்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து லைஃப் சேஞ்சஸ் சச்சஸ் சைல்டு பர்த். ஸோ சைல்டு பர்த்லேயே அவங்களுக்கான லைஃப் சேஞ்சஸ் வந்துட்டால் இந்த டிப்ரெசிவ் டிஸார்டர் வந்து வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கேஷன்ஸ் சச் ஆன்டி டிப்ரெசன்ட் ஆர் ஸ்டீராய்டு. ஸோ ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க, ஸ்டீராய்டு ட்ரக் வந்து நிறைய எடுத்தாங்கன்னா இந்த டிஸார்டர் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்லினஸ் வந்து இல்லை, ஸ்லீப் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்புறம் ரிக்ரியேஷனல் ட்ரக்ஸு, ஏதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, ஓட்கான், ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த டிஸார்டர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். டைப்ஸ் ஆஃப் பைபோலார் டிஸார்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸோ அதில் டைப் 1 வந்து பார்த்திங்கன்னா பைபோலார் 1 பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் பின் அட்லீஸ்ட் 1 ஐ மேனிக் எபிசோட் விச் ஆர் லாஸ்டட் ஃபார் லாங்கர் தென் 1 வீக். ஸோ 1 வீக்குக்கு மேலே வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு ஹை மேனிக் எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சம் பீப்புள் வித் ஏ பைபோலார் ஐ வில் ஹேவ் ஒன்லி a மேனிக் எபிசோட் although most will also have a periods of depression. ஸோ அவங்களுக்கு மேனிக் டிஸார்டர் இருந்தாலும் அவங்களுக்கான பீரியட்ஸ் ஆஃப் டிப்ரெஷனும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க பைபோலார் 1ல். ஸோ இதே வந்து ட்ரீட் பண்ணாமல் இருந்தாங்க, 6 மந்த்துக்கு மேலே ட்ரீட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேனிக்லேயே தான் இருப்பாங்க. ஸோ 12 மந்த்து 6லேருந்து 12 மந்த்து வரைக்கும் ட்ரீட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து டிப்ரெஷன் எபிசோடுக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து மேனியா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் தான் டிப்ரெஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே பைபோலார் 2ல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா this has been more than one episode of severe depression but only mild manic episode. These are called hypomania. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைல்டுதான் இருப்பாங்க. ஸோ மைல்டு மேனியாவாக இருக்கும். அது இல்லாமல் ஆனால் எபிசோடு வந்து டிப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ மேனியாவோட எபிசோட் வந்து இதில் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேனியாவோட எபிசோட் அதிகமாகி தான் டிப்ரெஷனே வந்து அதிகமாகுதுன்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் மட்டும் அதிகமாகுது, ஆனால் மேனியா எபிசோடு வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைபோலார் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சிண்ட்ரோம் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைப்போமேனியான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து பைபோலார் 1 and 2 பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் சைக்கிளிங்.
ஸோ ரேப்பிட் சைக்கிளிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 மூட் ஸ்விங்ஸ் ஹேப்பன் இஸ் எ 12-month பீரியட். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 12 மாதம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 4 மூட் ஸ்விங், அதாவது 4 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மூடு வந்து சேஞ்ச் ஆகி அவங்களோட டிஸார்டர் வந்து சிண்ட்ரோம் வந்து மாறிக்கிட்டே இருந்தால் அவங்க வந்து ரேப்பிட் சைக்கிளிங்கில் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 in 10 பீப்புள் வந்து பைப்போலார் டிஸார்டரில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோதீமியா. ஸோ சைக்ளோதீமியான்னு பார்த்தீங்கன்னா the mood swings are not as severe as those a full bipolar disorder but can be a longer. This can develop in a full bipolar disorder. For சைக்ளோதீமியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா the mood swing are not severe. ஸோ mood swing வந்து நான் சிவியராக இருக்காது, ஆனால் ஃபுல் பைப்போலார் டிஸார்டரில் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கராக வந்து இருக்கும். ஸோ இவங்களோட சிண்ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லாங்கராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பைப்போலார் டிஸார்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பைப்போலார் 1, 2, ரேப்பிட் சைக்ளிங், சைக்ளோதீமியா. ஸோ இவங்களோட கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த மேனிக் பேஸ் அட்லீஸ்ட் ஃப்ரம் டேஸ் டு மந்த் இட் கேன் பி இன்க்ளூடு த ஃபாலோயிங் சிம்டம்ஸ். பார்த்தீங்கன்னா ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸிலியாக வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க, ஈஸிலியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழம்பி போயிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் நீட் ஆஃப் ஸ்லீப். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புவர் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அப்புறம் புவர் டெம்பர் கண்ட்ரோலு, ரேக்லெஸ் பிஹேவியர் அண்ட் லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோலு. அப்புறம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்கிறது, ட்ரக் எடுத்து எல்லாமே அதிகமாக எடுத்துப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் வித் மெனி பார்ட்னர். ஸோ மெனி பார்ட்னர் கூட வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் வச்சுப்பாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி ஸ்பெண்டிங் ப்ரெஸ், ஸோ அதிகமாக செலவு பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரி எலிவேட்டட் மூடு, எக்ஸசிவ் ஆக்டிவிட்டி, இன்க்ரீஸ்டு எனர்ஜி இருக்கும். அப்புறம் ரேசிங் தாட். ஸோ இப்போ தாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் டாக்கிங் லாட், ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் இருக்கும். எபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹை லெவலில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரி மச் இன்வால்வ் இன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்வால்வ்மெண்ட் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரி அப்செட். ஸோ அப்செட் ஆகி உட்காந்தாலும் இரிட்டேட் ஆகிட்டாலும் ரொம்ப அப்செட் ஆகி கீழே உட்காந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தி சிம்டம்ஸ் ஆஃப் மேனியா அக்கர் வித் ஏ பைப்போலார் டிஸார்டர் 1. இன் பீப்புள் வித் ஏ பைப்போலார் டிஸார்டர் 2 த சிம்டம்ஸ் மேனியா ஆர் சிமிலர் பட் லெஸ் இன்டென்ஸ். பார்த்திங்கன்னா 2 டிஸார்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் சைன்ஸ் அண்ட் சிம்டமாக தான் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்போலார் டிஸார்டர் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லோ மூடு அண்டு சேட்னஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மூடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சோகத்துலேயும் இருப்பாங்க. அப்புறம் டிஃபிகல்ட்டி இன் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ரிமெம்பர் வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேஷனும் இருக்காது, ஞாபக மறதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் டிசிஷன் எடுக்கிறதும் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஈட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கும். வெயிட் லாஸு, ஓவர் ரியாக்டிங் அண்ட் வெயிட் கெயின் இருக்கும். அப்புறம் ஃபெட்டிக்கு, லேக் ஆஃப் எனர்ஜி, ஃபீலிங் ஒர்த்லெஸ், ஹோப்லெஸ், கில்ட்டி. அப்புறம் லாஸ் ஆஃப் ப்ளஷர் இன் ஆக்டிவிட்டி ஒன்ஸ் என்ஜாய்டு, லாஸ் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். தாட் அண்டு டெத் ஆஃப் சூசைட். ஸோ சூசைடல் ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து போயிட்டே இருக்கும். அப்புறம் ட்ரபிள் கெட்டிங் டு ஸ்லீப், ஸ்லீப்பிங் டூ மச். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூங்காமையே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் அவே ஃப்ரம் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் தட் ஒன்ஸ் என்ஜாய்டு. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து கலாய்ச்சி அந்த மாதிரி வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து திட்டுறது, அப்புறம் அடிக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் ஏ ஹை ரிஸ்க் ஆஃப் தி சூசைட் வித் ஏ பைப்போலார் டிஸார்டர். பேஷண்ட் மே அப்யூஸ் ஆல்கஹால் ஆர் அதர் சப்ஸ்டன்ஸ் விச் கேன் பி மேக் ஏ சிம்டம் அண்டு சூசைடல் ரிஸ்க். பார்த்தீங்கன்னா சூசைடல் தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போயிட்டே இருக்கும். அப்புறம் ட்ரக் அப்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட டயக்னோசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா many factors are involved in a diagnosis bipolar disorder. The healthcare provider may do some or all the following. Family medical history வந்து such as whether anyone or had bipolar disorder. ஸோ ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க யாருக்காவது பைப்போலார் டிஸார்டர் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் மூட் ஸ்விங் அண்ட் ஹவு லாங் யூ ஆர் ஹேட் தம். ஸோ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அவங்களுக்கு மூட் ஸ்வாங்கிங் வந்து வந்திருக்கலாம், அப்போ வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் ஏ த்ரோவே எக்ஸாமினேஷன் டு லுக் ஏ இல்னஸ் தட் மே காசிங் தி சிம்டம்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இல்னஸால் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப வந்து க்ரானிக் இல்னஸால் இவங்க வந்து வேறு ஏதாவது ஃபிசிக்கல் இல்னஸ் வந்து இவங்களுக்கு க்ரானிக்காக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு இந்த டிசார்டர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ரன் லெபார்டரி டெஸ்ட் டு செக் ஏ தைராய்டு ப்ராப்ளம் அண்ட் ட்ரக் லெவல். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருந்தால் டிப்ரெஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேக் ஏ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இன்க்ளூடிங் எனி மெடிக்கல் ப்ராப்ளம் யூ ஹேவ் எனி மெடிக்கேஷன் யூ டேக். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மெடிக்கல், அதாவது என்ன ட்ரக் எடுத்துகிறாங்களோ அந்த ட்ரக்கால் கூட இது வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ச் த பிஹேவியர் அண்ட் மூட். ஸோ இவங்களோட பிஹேவியரும் மூடை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரக் யூஸ் மே காஸ் சம் சிம்டம்ஸ் ஹவெவர் இட் டஸ் நாட் ரூல் பட் பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரக்கு மட்டுமே இதுக்கு காசாக வந்து இருக்காது, ஸோ அதுவும் வந்து ஒரு காசாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் அப்யூஸ் மேபி சிம்டமாக பைபோலார் டிசார்டர். ஸோ ட்ரக் அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பைபோலார் சிம்டம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா periods of depression or mania written in a most patient even when the treatment the mania goals are treatment. அவாய்ட் மூவிங் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் டு அனதர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபேஸ்லேருந்து அனதர் ஃபேஸ்க்கு வந்து நம்ம போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணால் இவங்க ஒரு அளவுக்கு வருவாங்க. அப்புறம் அவாய்ட் நீட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே. ஸோ ஹாஸ்பிட்டலுக்குன்னு இவங்களை வராமல் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறது, தெரப்பீஸ் கொடுக்குறது மூலமா இவங்க வந்து சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஹெல்ப் த பேஷண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஏ பாசிபிள் பிட்வீன் த எபிசோட். ஸோ பார்த்திங்கன்னா அந்த எபிசோட்க்கு நடுவுலே பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கு அவங்கள இன்வைட் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ பேஷண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ப்ரிவென்ட் த செல்ஃப் இன்ஜுரி அண்டு சூசைட். ஸோ சூசைட் வராமலும் செல்ஃப் இன்ஜுரி வராமலையும் பேஷண்ட்டை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். மேக் த எபிசோட் லெஸ் ஃப்ரீக்வெண்ட் அண்டு சிவியர். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எபிசோட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது எவ்வளோ அளவுக்கு சாதகமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எபிசோட் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஹெல்த் கேர் ப்ரொவைடர் வில் ஃபஸ்ட்டு ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த வாட் மே ஹாவ் ட்ரைகர்ட் த மூட் எபிசோட். த ப்ரொவைடர் மே ஆல்சோ லுக் ஃபார் எனி மெடிக்கல் ஆர் எமோஷனல் ப்ராப்ளம் தட் மைட் அஃபெக்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஹெல்த் கேர் ப்ரொவைடர் வந்து நமக்கு முதல்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பேஷண்ட்டுக்கு வந்து எந்த மாதிரியான மூடில் வந்து பேஷண்ட் இருக்காங்க, ஸோ அவங்களோட எமோஷனல் ப்ராப்ளம் என்ன, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாலோவிங் ட்ரக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போமைசின் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமட்ரோக்ரைன்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இந்த லெமட்ரோக்ரைன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா பிரெயின் வந்து அப்நார்மல் ஃபயரிங் ஆஃப் தி நர்வ் செல்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அப்நார்மலாக ஃபயரிங் ஆகாமல் நர்வ் செல்ஸ் வந்து அப்நார்மலாக ஃபயரிங் ஆகாமல் வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லித்தியம் ஏற்கனவே பார்த்துட்டோம், வெல்ப்ரட் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதர் ஆன்டிசீஷியர் ட்ரக் மே பி ஆல்சோ ட்ரைடு. அதர் ட்ரக்ஸ் யூஸ் டு ட்ரீட் த பைபோலார் டிசார்டர். ஸோ நம்மளோட மேனிக் டிப்ரெசியில் பார்த்த ட்ரக்கே தான் இதுக்கும் வந்து நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக் வந்து கொடுக்கணும், ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக் வந்து கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூடை வந்து ஸ்டெபிளைசர் பண்ணுறது, ஸோ மூடை வந்து கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இசிடி தெரப்பி வந்து கொடுக்கணும். ஸோ அந்த இசிடி தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ கன்வர்ஷன் தெரப்பி தான் இசிடி தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். மேபி யூஸ் டு ட்ரீட் த மேனிக் ஆர் டிப்ரெசிவ் ஃபேஸ் ஆஃப் தி பைபோலார் டிசார்டர். If it does not respond to the medication, ECT use a electrical current cause of the brief seizure. While the patient is under anesthesia, ECT is most effective treatment for depression that not relieved with the medication. ஸோ பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷனால் வந்து ட்ரீட் பண்ண முடியாதவங்களுக்கு மட்டும்தான் இசிடியை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். இது கண்டிப்பாக வந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ண நர்வ் செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ் பண்ணி விடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் ஆஃப்டன் யூஸ்டு இசிடி. ஸோ இசிடி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்தது வந்து சப்போர்ட் ப்ரோக்ராம் வந்து தெரப்பீஸ். ஸோ நான் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரப்பீஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு தெரப்பீஸ் வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து பேஷண்ட் வந்து சீக்கிரம் வந்து ரிலீஃப் ஆகி வருவாங்க. ஸோ என்னென்ன தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலி ட்ரீட்மெண்ட் அண்ட் கம்பைன் சப்போர்ட் அண்ட் எஜுகேஷன் அபவுட் த பைபோலார் டிசார்டர்.
Psychoeducation may help the family scope and reduce the odds of the symptom returning. பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். ஸோ பைப்போலர் டிசார்டரோட அவேர்னஸை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லி அவங்களுக்கு த்ரூ எஜுகேஷன் மூலமா வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம்ஸ் தட் ஆஃபர் அவுட்ரீச் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் சர்வீசஸ் கேன் ஹெல்ப் பீப்புள் ஹூ do நாட் ஹாவ் ஃபேமிலி அண்ட் சோஷியல் சப்போர்ட். ஸோ பார்த்திங்கன்னா சோஷியல் சப்போர்ட்டும் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட்டும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து சைக்கோ தெரப்பி மூலமா வந்து கொடுத்து சரி பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேனியாலையும் பைப்போலார் டிசார்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோப்பிங் வித் சிம்டம் தட் ப்ரெசன்ட் ஈவன் வைல் டேக்கிங் த மெடிக்கேஷன். ஸோ எந்த அதாவது சிம்டம் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கேஷன் வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேர்னிங் ஏ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இன்க்ளூடிங் கெட்டிங் ஏ எனஃப் ஸ்லீப் அண்ட் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் ஏ ரெக்ரிஷனல் ட்ரக்ஸ். பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வந்து நேச்சுரலாக வந்து அவங்க நல்ல தூக்கம் தூங்கணும். எதுவும் ரெக்ரிஷனல் ட்ரக் எதுவுமே எடுத்துக்காமல் அவங்க வந்து நேச்சுரலாக நல்ல ஒரு தூக்கம் எனஃபான ஒரு ஸ்லீப் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லேர்னிங் டு டேக் ஏ மெடிக்கேஷன் கரெக்ட்லி அண்ட் ஹவு டு மேனேஜ் சைட் எஃபெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மெடிக்கேஷன் சாப்பிட்டா இந்த சைட் எஃபெக்ட் வரும், ஸோ அதனால் இந்த அளவுக்கு தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த எஜுகேட் வந்து அவங்களுக்கு லேர்னிங் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது லேர்னிங் டு வாட்ச் ஃபார் த ரிட்டர்ன் ஆஃப் சிம்டம் அண்ட் நோயிங் வாட் டு டூ வென் த ரிட்டர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ வந்து அந்த சிம்டம் வந்து வருதோ அப்போ வந்து அந்த ட்ரக்கை வந்து எடுத்துக்கணும். அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் கேர் கிவர் ஆர் எ வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி பைப்போலார் டிசார்டர். தே கேன் ஹெல்ப் த பேஷண்ட் ஃபைண்ட் த ரைட் சப்போர்ட் சர்வீஸ் அண்ட் மேக் ஷுர் த பேஷண்ட் டாஸ்க் மெடிக்கேஷன் கரெக்ட்லி. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யாரெல்லாம் கேர் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெட்டிங் எனஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் எ பைப்போலார் டிசார்டர். எ லேக் ஆஃப் ஸ்லீப் கேன் ட்ரைகர் எ மேனிக் எபிசோட். Therapy may be helpful during the depressive phase. Joining a support group may be help bipolar disorder patient their loved ones. ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்போலார் டிசார்டர் பேஷண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எ பேஷண்ட் வித் எ பைப்போலார் டிசார்டர் கேனாட் ஆல்வேஸ் டெல் த டாக்டர் அபவுட் த ஸ்டேட் ஆஃப் இல்னஸ். பேஷண்ட் ஆஃப்டர் ஹவ் எ ட்ரபுள் ரெகக்னைசிங் த ஓன் மேனிக் சிம்டம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்னஸால் தான் இது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சேஞ்சஸ் த மூட் வித் பைப்போலார் டிசார்டர் ஆர் எ நாட் ப்ரெடிக்டபிள். இட் இஸ் எ சம்டைம் ஹார்ட் டு டெல் whether the patient responding to treatment are naturally coming out of the bipolar phase. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட மூடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ அதுவும் நேச்சுரலாக அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மூடு வந்து சேஞ்ச் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறது நேச்சுரலாக இருக்கணும். என்ன தான் ட்ரக் கொடுத்து நம்ம பண்ணாலும் நேச்சுரலாக அவங்களுக்காக வந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி ஆர் நாட் வெல் ஸ்டடீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக வந்து கொடுக்கணும். சில்ட்ரனாக இருக்கும்போது நான் கரெக்டாக சொல்லி கொடுத்து நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்லி 2 டைப்ஸ் ஆர் ரெகனைட் டைப்பிக்கல் ஏ டைப்பிக்கல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சீசோஃபெனியாவில் பார்த்தோம் இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சீசோஃபெனியா நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால இப்போ நம்ம இதை பார்க்க வேண்டாம், சரிங்களா. ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சது.